வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூரில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் நாளை மறுதினம் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். கடலூர், விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் உட்பட 11 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியல். அதானி குழும முறைகேடு, மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் ஆயத்தம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதுதான் நமது முழக்கம். முத்தமிழ் பேரவை விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 10 ஆண்டுகளாக திமுக தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? தோல்வி குறித்த விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில். ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் உரை. ஜெயலலிதா போன்று EPS செயல்படுவதாக புகழும் வகையில் வடிவமைப்பு. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்சேரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே, நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். இரட்டை இலைதான் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் என கூறிய ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வராத காரணம் குறித்தும் மனம் திறந்தார். நான் பதவியில் இருந்து அரசியலுக்கு நான் வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனை கேட்டா நாம அவ்வளவுதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதிப்பாங்க, எல்லாமே எழுந்து போட வேண்டியதுதான். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 9 நாட்களில் 6 லட்சம் பேர் சாமி தரிசனம். 41 கோடி ரூபாய் வருவாய் கிட்டியதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. தற்போதைய சூழலில் கூட்டணி இல்லாமல் திமுக, அதிமுகவால் எந்த தேர்தலிலும் வெல்ல முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கருத்து. புதுக்கோட்டையில் மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் 18,60,000 ரூபாய் முறைகேடு. 3 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளருக்கு நோட்டீஸ். A.R. ரஹ்மான் அற்புதமான உலகின் சிறந்த மனிதர். அவதூறு பரப்ப வேண்டாம் என யூடியூபர்களுக்கு ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு வேண்டுகோள். Please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் யார்? இன்று முடிவு செய்கிறது பாஜக கூட்டணி. உத்தரப்பிரதேசத்தின் சம்பலில் ஷமி ஜமா மசூதியை சர்வே எடுப்பதற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கல்வீச்சு. காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் 3 பேர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வெற்றி பாதையில் பயணிக்கும் இந்திய அணி. அதிரடியாக விளையாடிய ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி சதமடித்து அசத்தல். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ள நிலையில் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்றும் கணித்துள்ளது. மேலும் கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், நாளை கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை மறுதினம் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.
அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை முடக்க நினைப்பவர்களின் எண்ணம் நிறைவேறாது என கூறினார். அஇஅதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவியும் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சருமான ஜானகி எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா சென்னை வானகரத்தில் நேற்று நடைபெற்றது. 1980களின் இறுதியில் பிரிந்து கிடந்த அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக தன் நிலைப்பாட்டிலிருந்து கீழிறங்கி ஜெயலலிதாவுடன் இணக்கமாகி ஜானகி விட்டுக் கொடுத்ததை போற்றும் வகையில் இந்த விழாவினை அதிமுக நடத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழா மேடையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ஜானகி அம்மையாரின் முழு உருவப்படத்தை திறந்து வைத்தார். பெருமைக்குரிய ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவப்படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். ஜானகி 100ஆண்டு விழா மலரை எடப்பாடி பழனிசாமி வெளியிட எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார் பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் ஜானகி எம்ஜிஆருடன் திரையுலகில் பயணித்த நடிகைகள் ராஜஸ்ரீ, வெண்ணிற நிர்மலா, சச்சு, குட்டி பத்மினி உள்ளிட்டோருக்கு எடப்பாடி பழனிசாமி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். எம்ஜிஆர் பேசுவது போல ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட குறும்படம் திரையிடப்பட்டது. என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. பின்னர் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆரை போன்றே வள்ளல் குணம் கொண்ட ஜானகி அம்மையார் தானமாக வழங்கிய இடத்தில் உருவான அதிமுக தலைமை அலுவலகத்தை கட்சியில் இருந்த சிலரே சூறையாடியதாக நினைவு கூர்ந்தார். இன்று பலர் அதிமுக தொடர் தோல்வி அடைவதாக பேசும் நிலையில் திமுகவை உதாரணமாக வைத்து பதிலளித்தார். இன்று தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று. ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா? 1991 2 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றது. 96 அவர் ஆட்சிக்கு வரவில்லையா? எல்லா கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கால சூழ்நிலைக்கு தக்கவாறு, அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள், முடக்க நிற்கின்றவர்கள், உடைக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். விழாவில் திறந்து வைக்கப்பட்ட ஜானகி அம்மையாரின் முழு உருவப்படம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா திருவுருவப் படங்களுக்கு அருகே நிறுவப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.